அனைவருக்கும் வணக்கம். நீ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பழக்க வழக்கங்கள். நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன சார்? இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா சார்? இந்த மாதிரி வீடியோ எப்படி சார் இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கே இப்போ ஒரு வீடியோ போட வேண்டியதாயிடுச்சு. அதான் இப்போ ஒரு கால சூழ்நிலைங்கிறல்ல. ஏன்னா நவீனமான காலத்துல எப்படி நம்ம இருந்தா நோயில இருந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? இப்போ சிம்பிளா நான் உங்களுக்கு இதுல சில பதிவுகளை நான் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணிடாம இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா நோய் இல்லாம நாம டெய்லி ரொட்டைன் ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணா எந்த நோயும் நமக்கு வராம நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் போகிற ஹெல்த் வீடியோ இப்போதான் உங்களுக்கு வரும். சரி, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்ல பழக்க வழக்கங்கள். அதுல பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நல்ல தூக்கம். யாருமே இன்னைக்கு நல்ல தூக்கம் தூங்குறதே கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, தூக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவுல சீக்கிரம் தூங்கி காலையில சீக்கிரம் முழிக்கிறது. இதுதான் சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் முடிக்கிறது. ஓகேவா? இரவுல ஒரு 7 மணிக்குள்ளாக உணவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு 9 o'clock நீங்க பெட்டுக்கு போயிடணும். ஓகேங்களா? அதுல இருந்து நீங்க ஒரு 10 o'clock தூங்கினா கூட ஒரு 8 hours உங்களுக்கு டீப் ஸ்லீப் இருந்தாதான் அது ஒரு நல்ல தூக்கம். காலையில ஒரு 5:30 நீங்க எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏர்லியரான ஒரு அற்புதமான தூக்கத்துல இருந்து நீங்க வெளியில எந்திரிக்கிறீங்க. சரிங்களா? இது நீங்க எத்தனை பேர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படித்தான் நம்ம வாழ்வியல் முறைகள்ல ரொட்டைன் ஒர்க்குக்கு போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா, நல்ல பழக்க வழக்கங்கள்ல இரண்டாவதா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறிய சிறிய உடற்பயிற்சி அல்லது யோக பயிற்சி இல்லைன்னா சிறிய நடைப்பயிற்சி. காலையில எந்திரிச்ச உடனே மலஜல கழிவுகளை நீக்கிவிட்டு நீங்க ஒரு யோக பயிற்சியோ இல்லது உடற்பயிற்சியோ அல்லது உங்களால் முடிந்த ஒரு பயிற்சியை உங்க உடம்புக்கு எது ஆகுமோ அந்த பயிற்சியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முடிந்த வரையும் காலையில டீ காஃபி இதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு இயற்கையான பானங்கள். காலையில இயற்கையான பானம்னா ஒரு சுக்கு காப்பி குடிக்கலாம், ஒரு ஆவாரம்பூ தேநீர் குடிக்கலாம், லெமன் டீ குடிக்கலாம். நிறைய இயற்கை பானங்கள்ல டீ இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க காலையில நீங்க எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் காலை உணவு 8 to 9 மணிக்குள்ள நீங்க காலை உணவை சாப்பிட பாருங்க. அது எப்படியாப்பட்ட உணவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை உணவு மிகவும் எளிதில ஜீரணமாகக்கூடிய இயற்கை நமக்கு கொடுத்த பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் இதுல செய்யப்பட்ட உணவுகளை மட்டுமே நீங்க காலை வேளையில எடுங்க. காலையில எடுக்கக்கூடிய உணவு மிகவும் உயிர் சக்தி அதிகம் நிறைந்த பழங்கள், காய்கறிகள், உலர்பழங்கள் இந்த மாதிரி நீங்க எடுக்கும் பொழுது மெட்டபாலிசமும் செரிமான மண்டலமும் மிகவும் வலுவுடையதாக ஆகிறது. எந்த மாதிரி உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா, நான் சொல்ற ஒரு சிம்பிளான உணவுகளை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கங்க, ஒரு ஃப்ரூட்ஸ் கட்டிங் ஃப்ரூட்ஸ் ஒரு பவுல் எடுத்துங்க, அவுள் ஒரு கைப்பிடி. ஓகே, இதை ஊற வச்சு எடுத்துங்க. இந்த அவுள், தேங்காய் திருவல், அது கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கலந்து வச்சு சாப்பிடுங்க. கட்டிங் ஃப்ரூட்ஸ் ஒரு பவுல். இதுவே காலை உணவு. இது ஆஃப்டர் ஃபுட்டா பிஃபோர் ஃபுட்டான்னு கேட்காதீங்க. இதுதான் உங்களுக்கு இயற்கையான காலை உணவு. இந்த உணவை நீங்க காலையில தினமும் எடுத்துக்கீங்க. நீங்கள் சாப்பிட்ட உணவு செரித்தல் நடைபெற்று முடிந்து மறுபசி வரும் வரை காத்திருந்து உணவு உண்பதே மிகவும் சிறப்பாகும். மதியம் மட்டும் சமைத்த உணவுகளை நீங்க காய்கறிகள் அதிகமாகவும் ரைஸ் கம்மியாகவும், அதாவது பட்டை தீட்டப்படாத அரிசிகளை நீங்கள் அதிகம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதை அதிகமாக எடுத்துக்கிட்டு அதுல காய்கறிகள் அதிகமாக வேக வைத்த காய்கறிகள், ஒரு கூட்டு இந்த மாதிரி டைப்ல நீங்க எடுத்துக்கிட்டு ஆயில் லெஸ் ஃபுட்டா நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவும் நலமா இருக்கும். இரவுல பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற உணவு 7 மணிக்குள்ளதாக இருக்கணும். அதுல எளிதில் ஜீரணமாகக்கூடிய இட்லி, இடியாப்பம், ஆப்பம்
இந்த மாதிரி பொருட்களை மட்டும் ஒரு 7 மணிக்குள்ள நீங்க எடுத்துக்கீங்க. காலையில அரை வயிறு, மதியம் முழு வயிறு, இரவு கால் வயிறு. காலையில் ராஜ விருந்து, மதியம் மந்திரி போன்று, இரவு இறந்துண்டு வாழ்பவரை போல உணவை சாப்பிட்டு நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை உணவிலிருந்து நாம் பெறுவதற்கு வாழ்வியல் முறை மாற்றங்கள் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டு வர்றப்போ உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்களுக்கு நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் குறைவா இருக்கும். உடல் எடை அதிகமா இருக்கு, அதை குறைக்கணும்னு எங்க பார்த்தாலும் ஓடுறது ஆடுறது அந்த பிரச்சனைகளும் இங்க இல்லாம போகும். ஆக நீங்க இந்த மாதிரி சரிவிகித உணவை நீங்க எடுத்து உடல் எடை குறைப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கு நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து அனைவரும் பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.